வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய கடிதத்துப்படி சனி பயிற்சி வரப்போகுது. அப்போ ஏற்கனவே சனி பயிற்சின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறவங்க சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 2 கணிதங்கள் இருக்குது ஜோதிடத்தில், வாக்கியம் அண்ட் திருக்கணிதம் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே திருக்கணிதத்து பிரகாரம் அப்படி வந்துச்சு. ஆனால் இப்போ வாக்கிய கணிதத்துப்படி இப்போ தான் எங்களுக்கு அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறதே பஞ்சாங்கத்தில் காட்டும். அதே மாதிரி சனி பகவானுடைய கோயில் திருநள்ளாறில் இருக்குது. திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கோயில்லையே இப்போ நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி தான் சனி பயிற்சி விழாவே மார்ச் 6ஆம் தேதி கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது தான் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அது எங்களுடைய அனுபவத்தில் அதுதான் சரியாக வருது. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அதன் மூலம் உங்களுக்கு 7.5 சனி விலக போகுது. அதனால் இனி கஷ்ட நஷ்டங்கள் விலகும். வரும் காலம் சிறப்பாக இருக்கும். நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இப்போ இவ்வளோ காலம் 7.5 சனி விலகிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கான அறிகுறி ஏதாவது தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ நாங்கள் 7.5 சனி விலகுதுன்னு சொல்கிறோம்ல, இனிமேல் அதுக்குடைய அறிகுறிகள் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பொருளாதாரம் அப்படின்னு எடுக்கிற போது தொழில் மூலம் நல்ல வருமானம் வரும். வரவேண்டிய பாக்கிகள், கடன் கொடுத்த தொகைகள்லாம் சேரும். யாரிடமாவது கடன் கேட்டாலும், வங்கியில் லோன் கேட்டாலும் கிடைக்கும். சிலருக்கு சொத்துக்கள் மூலம் வருமானமும், சொத்துக்கள் விற்பதால் பணவரவும் ஏற்படும். எப்போதுமே பொருளாதார கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இனிமேல் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும். செல்வமும் செல்வாக்கியமும் கிடைக்கும். கடன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த காலத்தில் கடன் பட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் பல சிரமங்களை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. இப்போது தான் 7.5 சனி விலகியதால் கடன் காட்சிகள் இனிமேல் இருக்காது. கடன் காட்சிகள் தீரும், கடன் தொந்தரவு குறையும். அதனால் நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 7.5 சனி விலகியதால் இனிமேல் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கும். கூலி வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நாட்டில் அதிகமான பேர் அன்றாட கூலி வேலை தான் செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட வேலை தொடர்ந்து கிடைக்கும். வருமானம் நல்லா வரும். வாழ்க்கையுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சொந்த தொழில் செய்ய முயற்சித்து இதுவரை தொழில் சரிவர அமையாதவங்களுக்கு இனிமேல் தொழில் சிறப்பாக அமையும். தொழில் விருத்தி ஏற்படும். தொழில் மூலம் வருமானம் நல்லா பெருகுங்க. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், சிலருக்கு திருமண முயற்சி கைகூடும். காதல் திருமணமும் கைகூடும். ஏதோ ஒரு காரணமாக பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவியர் மீண்டும் ஒன்று கூட வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரை சேர்ந்து வாழ்ந்து வந்த சிலர் சில பல காரணங்களால் பிரிந்து வாழும் சூழ்நிலையும் உருவாகும். சிலருக்கு புதிதாக ஆண் பெண் தொடர்புகள் ஏற்படலாம். சிலருக்கு காதல் மலரும். சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. குழந்தை பாக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு கிடைக்கும். சனி பயிற்சி வந்ததுலேருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக வரும். அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம். நினச்ச மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கோ உங்கள் வீட்டில் உள்ள சிலருக்கோ சிறிது மருத்துவ செலவுகள் வரும். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான சனி பயிற்சின்னு சொல்லலாங்க. ஏன்னா கடந்த 7.5 வருஷங்கள் உங்களை ஆட்டி படைச்சிருக்கும் அந்த சனி. சிலருக்கு நோய் நொடிகளால் பலாத பாடுபட்டிருப்பீங்க. சிலர் பொருளாதார கஷ்டத்தில் மிகப்பெரிய வீக்காகி மன உளைச்சலுக்கு ஏற்பட்டிருப்பீங்க. சிலருக்கு தொழில் சரியாக வந்திருந்திருக்காது, முன்னேற்றம் இருந்திருக்காது, கடன் காட்சிகள்லாம் ஏற்பட்டிருக்கும். சொத்துக்களெல்லாம் விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். சனி பகவான் வந்தாலே அப்படி தான். 7.5 சனி வந்தாலே நம்மளை முடிக்காமல் போக மாட்டார். இப்போ இது வரைக்குமே பலரை முடிச்சிருந்திருப்பார். வாழ்க்கையவே காலி பண்ணியிருந்திருப்பார். ஒரு சிலர் மட்டும் 7.5 சனி நடந்தால் கூட நல்லா தான் இருந்திருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் 7.5 சனி வந்தால் சரியாக வேலை பார்க்காது. அப்போ 7.5 சனி வந்தாலும் தசாபுத்தி நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். சரி, எது எப்படி இருந்தாலும் கடந்த காலத்தை விட்டுருவோம். கடந்த காலத்தில் எந்தவித இழப்பீடுகள் இருந்தாலும், எந்த கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு விலகிடும். இனிமேல் உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி காலம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.